Sarah's cooking. பாயாசம்னாலே எல்லோரும் சூடாக குடிச்சிருப்போம். ஆனால் இந்த பாதாம் பிசின் பாயாசம் ஜில்லு ஜில்லுன்னு வெயிலுக்கு இதமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4லேருந்து 5 இந்த சைஸ் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இது இப்போது ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். பாதாம் பிசின் உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை வேறு எப்படியெல்லாம் சேர்த்துக்கலான்னா, இப்போ நீங்கள் வேறு ஜூஸ் போடுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா ஊற வச்ச பாதாம் பிசின் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜிகர்தண்டாவில் கண்டிப்பாக இந்த பாதாம் பிசின் இருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சியில் 1/2 கப்பு தேங்காய், 1 ஏலக்காய், 1/2 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஊற வச்ச நட்ஸு, எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பாயாசம் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்க போகிறோம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் இதில் ரொம்ப கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனேவே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஜில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாதாம் பிசின்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே சர்வ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா இது ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாகிடும், குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்காது. நீங்கள் சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் சேர்த்துக்கணும்னு தோணுதோ அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணி சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெகுலர் பாயாசம் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். ஆனால் சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் உங்கள் கூட பேச வரேன். பாய்.